மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் பெருகு பண்ணும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. அவைகள் உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயை பெறுவார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாளன் உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவரும் வழியை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாப்பிற்கு ஆரோக்கியமும் உன் எலும்புக்கு ஊனுமாகும். உன் பொருளாலும் உன் எல்லாவிலை முற்பதனாலும் கர்த்தருக்கு கனம் பண்ணு. அதனால் உன் களஞ்சங்கள் பூரணமாய் நிரம்பும். உன் ஆலைகளில் திராட்சரசம் பொருண்டோடும். என் மகனே, கர்த்தர் சிட்சிக்கிறதை அற்பமாக எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளும் பொழுது சொந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற மகனை சிட்சிக்கிறது போல் கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை சம்பாதிக்கிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான். முத்துக்களை பார்க்கலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கிறதொன்றும் அதற்கு நிகரில்லை. நீதிமொழிகள் 3:1-15 முடிய. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லோருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகழ்வாய். அவருடைய சத்தியமும் பரிசயமும் உனக்கு கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாகும் சங்காரணத்துக்கும் நீ பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபாரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதையுந்தன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து வால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்தி நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். ஆமேன். சங்கீதம் 91:1-16 முடிய.